ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்னைக்கான வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தமிழ். ஸோ இப்போ வந்து செகண்ட் டேர்ம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இயல் 4க்கான டெஸ்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் யார் சிறந்தவர் என ஔவையார் கூறுகிறார்? மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் யார் சிறந்தவர் என ஔவையார் கூறுகிறார்? ஆப்ஷன் ஏ மன்னன், பி கற்றவர், சி 2 பேரும், டி மேற்கண்ட எவையும் இல்லை. ஸோ சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கற்றவர். செகண்ட் கொஸ்டின், மன்னருக்கு தன் தேசமல்லாமல் சிறப்பு இல்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ ஆப்ஷன் ஏ மூதுரை, பி கொன்றைவேந்தன், சி நல்வெளி, டி ஆத்திச்சூடி. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மூதுரை. தேர்ட் கொஸ்டின், கூற்று 1 மாசறை என்னும் சொல்லின் பொருள் வந்து குற்றமுடைய, கூற்று 2 சீர்தூக்கின் என்னும் சொல்லின் பொருள் சுமை தூக்குதல். ஸோ இதுல வந்து எந்தெந்த கூற்று சரி அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு 2 தவறு. ஸோ மாசறை என்னும் சொல்லின் பொருள் என்ன? குற்றம் அல்லாதவர்னு வரும். சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்தல் அப்படின்னு வரும். ஃபோர்த் கொஸ்டின், கீழ்கண்ட எந்த நூலை ஔவையார் எழுதவில்லை? எந்த நூலை ஔவையார் எழுதவில்லை? ஆப்ஷன் ஏ ஆத்திச்சூடி, பி ஆசரக்கோவை, சி கொன்றைவேந்தன், டி நல்வெளி. ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி ஆசரக்கோவை. ஃபிஃப்த் கொஸ்டின், மூதுரை என்னும் சொல்லின் பொருள் என்ன? மூதுரை என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு, ஆப்ஷன் பி மூத்தோர் கூறும் அறிவுரை, சி இளையோர் கூறும் அறிவுரை, டி ஆன்றோர் கூறும் அறிவுரை. ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி மூத்தோர் கூறும் அறிவுரை. சிக்ஸ்த் கொஸ்டின், மூதுரை எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? மூதுரை எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 35, பி 30, சி 31, டி 32. ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி 31. செவன்த் கொஸ்டின், ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் பிறந்த ஊர் எது? ஆப்ஷன் ஏ நாமக்கல், பி தேவக்கோட்டை, சி பட்டுக்கோட்டை, டி தஞ்சாவூர். சரியான விடை ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை. எய்த் கொஸ்டின், தவறான இணை வந்து கண்டுபிடிக்கணும், சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க, தூற்றும்படி அப்படிங்கிறது இகழும்படி, மூத்தோர்ங்கிறது பெரியோர், மேதைகள்ங்கிறது அறிஞர்கள், மாற்றாருங்கிறது நண்பர். ஸோ இதுல தவறான இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மாற்றார். ஸோ மாற்றாருங்கிறது நண்பர்னு இருக்கு, இதுல வந்து மற்றவர் அப்படின்னு வரும். நைன்த் கொஸ்டின், நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன? நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ வழி, பி வழி, சி வழி, டி பழி. ஸோ இதுல சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வழி. 10th கொஸ்டின், யாருடைய புகழ் அழியாத வகையில் வாழ வேண்டும் என பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கூறுகிறார்? ஸோ ஆப்ஷன் ஏ தாய் மற்றும் தாய்நாடு, பி தந்தை மற்றும் தாய்நாடு, சி தாய் மற்றும் தந்தை, டி மேற்கண்ட எவையும் இல்லை. ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ தாய் மற்றும் தாய்நாடு. 11வது கொஸ்டின், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கீழ்கண்ட எந்த சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்? ஆப்ஷன் ஏ மக்கள் கவிஞர், பி புரட்சி கவிஞர், சி காந்திய கவிஞர், டி மொழி கவிஞர். ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ மக்கள் கவிஞர். 12வது கொஸ்டின், காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ பெரியார், பி அண்ணா, சி காந்தியடிகள், டி வ.உ.சி. ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ பெரியார். 13வது கொஸ்டின், காமராஜர் சிறப்பு பெயர்களுள் பொருந்தாதது எது? ஆப்ஷன் ஏ எல்லை காந்தி, பி கருப்பு காந்தி, சி பச்சை காந்தி, டி ஏ மற்றும் சி. ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி. ஸோ எல்லை காந்தியும் பச்சை காந்தியும் வந்து காமராஜருடைய சிறப்பு பெயர் வந்து கிடையாது.
14வது கொஸ்டின், எங்கு உள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ மதுரை, பி கோவை, சி சென்னை, டி திருச்சி. சரியான விடை ஆப்ஷன் ஏ மதுரை. 15வது கொஸ்டின், கூற்று 1, காமராஜர் பிறந்த நாள் ஜூலை 15. கூற்று 2 பாருங்க, காமராஜர் பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1ம் சரி 2ம் சரி. 16வது கொஸ்டின், காமராஜருக்கு மணிமண்டபம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி, பி சென்னை மெரினா கடற்கரை, சி சென்னை, டி திருச்சி. காமராஜருக்கு மணிமண்டபம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி. 17வது கொஸ்டின், காமராஜருக்கு மணிமண்டபம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2000, பி 2002, சி 2004, டி 2006. காமராஜருக்கு மணிமண்டபம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 2000. 18வது கொஸ்டின், எங்கு உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ மதுரை, பி கோவை, சி சென்னை, டி திருச்சி. சரியான விடை ஆப்ஷன் சி சென்னை. 19வது கொஸ்டின், காமராஜருக்கு எங்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி, பி சென்னை மெரினா கடற்கரை, சி சென்னை, டி திருச்சி. காமராஜருக்கு எங்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி சென்னை மெரினா கடற்கரை. 20வது கொஸ்டின், காமராஜர் வாழ்ந்த எந்தெந்த இல்லங்கள் அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன? ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி அண்ட் சென்னை, சென்னை மற்றும் விழுப்புரம், சென்னை மற்றும் விருதுநகர், திருச்சி மற்றும் சென்னை. சரியான விடை ஆப்ஷன் சி சென்னை மற்றும் விருதுநகர். 21வது கொஸ்டின், தவறான கூற்றை கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ பாருங்க, அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் 8 அடுக்குகளை கொண்டுள்ளது. சி அண்ணா நூற்றாண்டு நூலக பரப்பளவு 10 ஏக்கர். டி மேற்கண்ட எவையும் இல்லை. இதுல தவறான கூற்று எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அண்ணா நூற்றாண்டு நூலகம் பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8. 22வது கொஸ்டின், இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ ரெங்கநாதன், பி அரங்கநாதன், சி விஸ்வநாதன், டி காசிநாதன். சரியான விடை ஆப்ஷன் பி அரங்கநாதன். 23வது கொஸ்டின், பிரெய்லி நூல்கள் யாருக்காக உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ காது கேளாதவர்கள், பி பார்வை திறன் குறைபாடு உடையவருக்கு, சி மூளை வளர்ச்சி குன்றியவருக்கு, டி அனைத்தும். சரியான விடை ஆப்ஷன் பி பார்வை திறன் குறைபாடு உடையவருக்கு. 24வது கொஸ்டின், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அறிவியல் சம்பந்தமான நூல்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கீழ்கண்ட எந்த தளத்தில் உள்ளது? அறிவியல் சம்பந்தமான நூல்கள் எந்த தளத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ 5ஆம் தளம், பி 6ஆம் தளம், சி 7ஆம் தளம், டி 8ஆம் தளம். சரியான விடை ஆப்ஷன் ஏ 5ஆம் தளம். 25வது கொஸ்டின், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வேளாண்மை சம்பந்தமான நூல்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கீழ்கண்ட எந்த தளத்தில் உள்ளது? வேளாண்மை சம்பந்தமான நூல்கள் எந்த தளத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ 5ஆம் தளம், பி 6ஆம் தளம், சி 7ஆம் தளம், டி 8ஆம் தளம். சரியான விடை ஆப்ஷன் பி 6ஆம் தளம். 26வது கொஸ்டின், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வரலாறு சம்பந்தமான நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது? வரலாறு சம்பந்தமான நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ 5ஆம் தளம், பி 6ஆம் தளம், சி 7ஆம் தளம், டி 8ஆம் தளம். சரியான விடை ஆப்ஷன் சி 7ஆம் தளம். 27வது கொஸ்டின், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பொருளியல் சம்பந்தமான நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது? பொருளியல் சம்பந்தமான நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ தலைத்தளம், பி 2ஆம் தளம், சி 3ஆம் தளம், டி 4ஆம் தளம். சரியான விடை ஆப்ஷன் டி 4ஆம் தளம். 28வது கொஸ்டின், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பருவ இதழ்கள் சம்பந்தமான நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளன? பருவ இதழ்கள் சம்பந்தமான நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளன? ஆப்ஷன் ஏ முதல் தளம், பி 2ஆம் தளம், சி 3ஆம் தளம், டி 4ஆம் தளம். சரியான விடை ஆப்ஷன் ஏ முதல் தளம்.
29வது கொஸ்டின், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் சம்பந்தமான நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளன? தமிழ் நூல்கள் சம்பந்தமான நூல்கள் வந்து எந்த தளத்தில் அமைந்துள்ளன? சோ ஆப்ஷன் ஏ தரைத்தளம், பி 2ஆம் தளம், சி 3ஆம் தளம், டி 4ஆம் தளம். சரியான விடை ஆப்ஷன் பி 2ஆம் தளம். 30வது கொஸ்டின், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அரசியல் நூல்கள் சம்பந்தமான நூல்கள் அரசியல் சம்பந்தமான நூல்கள் வந்து எந்த தளத்தில் அமைந்துள்ளன? சோ ஆப்ஷன் ஏ தரைத்தளம், பி 2ஆம் தளம், சி 3ஆம் தளம், டி 4ஆம் தளம். சோ சரியான விடை ஆப்ஷன் சி 3ஆம் தளம். 31வது கொஸ்டின், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அலுவலக பிரிவு கீழ்கண்ட எந்த தளத்தில் இடம்பெற்றுள்ளது? அலுவலக பிரிவு வந்து எந்த தளத்தில் இடம்பெற்றுள்ளது? சோ ஆப்ஷன் ஏ 8ஆம் தளம், பி 2ஆம் தளம், சி 3ஆம் தளம், டி 4ஆம் தளம். சோ சரியான விடை ஆப்ஷன் ஏ 8ஆம் தளம். 32வது கொஸ்டின், நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடக்கியுள்ள அரசு எது? நடமாடும் நூலகம் எனும் திட்டத்தை தொடங்கியுள்ள அரசு எது? ஆப்ஷன் ஏ மத்திய அரசு, பி தமிழக அரசு, சி கேரள அரசு, டி ஆந்திர அரசு. சரியான விடை ஆப்ஷன் பி தமிழக அரசு. 33வது கொஸ்டின், ச அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்பட்டு வருகிறது? ச அரங்கநாதன் விருது வந்து யாருக்கு வழங்கப்படுகிறது? சோ ஆப்ஷன் ஏ சிறந்த மாணவருக்கு, சிறந்த ஆசிரியர், சிறந்த பெற்றோர், சிறந்த நூலகர். சரியான விடை ஆப்ஷன் டி சிறந்த நூலகர். 34வது கொஸ்டின், தமிழ் எழுத்தில் எந்த எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து கிடையாது? தமிழ் எழுத்தில் எந்த எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து கிடையாது? ஆப்ஷன் ஏ உயிரெழுத்து, பி ஆயுத எழுத்து, சி மெய் எழுத்து, டி உயிர்மெய் எழுத்து. சரியான விடை ஆப்ஷன் பி ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து வந்து கிடையாது. 35வது கொஸ்டின், கூற்று 1 ஐ என்னும் எழுத்தின் இணை எழுத்து இ, கூற்று 2 ஔ என்னும் எழுத்தின் இணை எழுத்து ஊ. சோ இது சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா கூற்று 1 மட்டும்தான் சரி. சோ கூற்று 2 பாத்தீங்கன்னா ஔ என்னும் எழுத்தின் இணை எழுத்து வந்து ஊ வரும். ஓகேங்களா, ஊ வராது, ஊ. 36வது கொஸ்டின், இப் என்பதன் இணை எழுத்து என்ன? இப் என்பதன் இணை எழுத்து என்ன? ஆப்ஷன் ஏ இம், பி சி இன், டி இன். சோ சரியான விடை ஆப்ஷன் ஏ இம். 37வது கொஸ்டின், இன் என்பதன் இணை எழுத்து என்ன? இன் என்பதன் இணை எழுத்து என்ன? ஆப்ஷன் ஏ இன், பி இன், சி இர், டி இர். சோ சரியான விடை ஆப்ஷன் டி இர். இன் என்பதன் இணை எழுத்து இர். 38வது கொஸ்டின், இன் என்பதன் இணை எழுத்து என்ன? இன் என்பதன் இணை எழுத்து என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ இட். 39வது கொஸ்டின், மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? ஆப்ஷன் ஏ மஞ்சள், பி வந்தான், சி கண்ணில், டி தம்பி. சரியான விடை ஆப்ஷன் சி கண்ணில். 40வது கொஸ்டின், தவறான சொல்லை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க கண்டான், பி வென்றான், சி நண்டு, டி வண்டு. ஸோ இதுல தவறான சொல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வென்றான். ஸோ இதுல ஏன் வந்து தவறான எழுத்து வென்றான் அப்படின்னு வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்னுக்கு வந்து அதாவது இட்டு தான் வந்து இணை எழுத்தா. ஸோ இது கரெக்டா இருக்கு. அதே மாதிரி இது ரெண்டுமே வந்து கரெக்டா இருக்கு. இட்டு டூ எல்லாமே வந்து ஒண்ணுதான். ஸோ இந்த இன்னுக்கு வந்து இணை எழுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இர் வரும். ஓகேங்களா, ஸோ அதனாலதான் வந்து இது தவறான சொல். 41 கொஸ்டின், யாதானும் நாடாமல் ஊராமல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ திருக்குறள், பி நாலடியார், சி பழமொழி 400, டி நாலடியார். ஸோ சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திருக்குறள். 42வது கொஸ்டின், ஆற்றம் கற்றார் அறிவுடையார் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆற்றம் கற்றார் அறிவுடையார் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஸோ ஆப்ஷன் ஏ திருக்குறள், பி நாலடியார், சி பழமொழி 400, டி நாலடியார். ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி பழமொழி 400. ஸோ 43வது கொஸ்டின் பொறுத்துக. ஆப்ஷன் ஏ பாருங்க மின்னஞ்சல் இமெயில் இருக்கு, பி குறுந்தகடு கம்ஃபர்டிஸ், சி மின் நூலகம் இ லைப்ரரி, டி மின்னூல் இ புக் இருக்கு. ஸோ சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி
எல்லாமே ஆர்டர் வைஸ் வந்து கரெக்டா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 44வது கொஸ்டினும் பொறுத்துக்க தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மின் இதழ்கள்னு வரும். எஸ்கலேட்டர் அப்படிங்கிறது மின் படிக்கட்டு. பிரைமரி ஸ்கூல் அப்படிங்கிறது ஹையர் செகண்டரி ஸ்கூல்ங்கிறது வந்து மேல்நிலை பள்ளி. ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ. 45வது கொஸ்டின் ஆ என்பதன் இணை எழுத்து என்ன? என்பதன் இணை எழுத்து என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆ. 46வது கொஸ்டின் கீழ்கண்ட எந்த உயிர் எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை? ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க ஆ, பி, சி, அவ். இதுல வந்து எந்த உயிர் எழுத்துக்கு வந்து இணை எழுத்து இல்லை? ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட எவையும் இல்லை. எல்லாத்துக்குமே வந்து இந்த எல்லா உயிரெழுத்துக்குமே வந்து என்ன இருக்கு? இணை எழுத்து வந்து இருக்கு. 47வது கொஸ்டின் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் யார்? ஸோ ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா, பி காரல் மார்க்ஸ், சி ஜவஹர்லால் நேரு, டி மேற்கண்ட அனைத்தும். நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். ஸோ எல்லாருமே வந்து நூலகத்துல படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் தான். 48வது கொஸ்டின் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எது? ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது? ஆப்ஷன் ஏ இந்தியா, பி சீனா, சி ஜப்பான், டி நேபாளம். ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி சீனா. 49வது கொஸ்டின் காடு பிளஸ் ஆர் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன? காடு பிளஸ் ஆர் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. ஸோ ஆப்ஷன் ஏ காட்டாறு. 50வது கொஸ்டின் நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது? நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது? ஆப்ஷன் ஏ 1975, பி 1976, சி 1977, டி 1978. சரியான விடை ஆப்ஷன் பி 1976. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இயல் 4லேருந்து 50 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுடைய தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.